அட ஆமாங்க. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆட்டுக்கால் சூப்பு தாங்க. இந்த ஆட்டுக்கால் சூப்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் பாருங்க. ஒரு 4 ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். அதில 2 ஆட்டுக்கால் மட்டும் தான் கட் பண்ணி, நான் இன்னைக்கு சூப்பு வைக்க போறேன். சிம்பிளான மெத்தட்ல செட்டிநாட்டு ஸ்டைல்ல தாங்க இன்னைக்கு நம்ம சூப்பு வைக்க போறோம். பாருங்க ஒரு கடாய் எடுத்துக்கங்க. அதாவது குக்கர்ல தாங்க எடுத்திருக்கேன். பட்டை, லவங்கம், சோம்பு இது எல்லாத்தையும் பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க. அது கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2, 3 தக்காளி ஆட் பண்ணுங்க. இஞ்சி, பூண்டு, மிளகு இது எல்லாத்தையும் நல்லா தட்டி எடுத்திருக்கேன். இடிகல்ல வச்சு தட்டி எடுத்திருக்கேன். இதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஆட்டுக்காலையை எடுத்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வற்றி வரணும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணி நல்லா குக்கரை ஒரு 10, 15 வரைக்கும் விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் நல்லா விசில் வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இது கூடவே வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணி நம்ம இந்த சூப்பை சாப்பிட்டோம் அப்படின்னா